வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை அழைத்து வந்து பெருந்தோட்ட பாடசாலைகளில் தமிழ் மொழியில் கற்பிக்க அனுமதிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ராதாகிருஷ்ணன். தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ள சஜித் பிரேமதாச. ரணில் விக்ரமசிங்கவுடன் அல் ஜசீரா ஊடகவியலாளர் மேற்கொண்ட நேர்காணல் வேடமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என விமர்சித்த முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி. இனி விரிவான செய்திகள். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை அழைத்து வந்து பெருந்தோட்ட பாடசாலைகளில் தமிழ் மொழியில் கற்பிக்க அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, தோட்டத்துறை பாடசாலைகளில் கற்பிக்க இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை அழைத்து வருவதற்கான திட்டத்தை நான் முன்வைத்தேன். அரசாங்கம் இதை இப்போது செயல்படுத்தும் என்று நம்புகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் ஜேவிபி இந்த நடவடிக்கையை எதிர்த்தது. தற்போதைய அரசாங்கம் இதை இப்போது செயல்படுத்தும் என்று நம்புகின்றேன். அத்துடன் தோட்டத்துறை பள்ளிகளை மேம்படுத்த இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுங்கள் என்று அவர் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள முக்கியமான தேசிய பாடசாலைகளில் தமிழ் பிரிவிற்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். ராயல் கல்லூரி, DS சேனநாயக்க கல்லூரி, இசிப்பதான கல்லூரி ஆகியவற்றில் தமிழ் பிரிவிற்கான வகுப்புகள் குறைக்கப்பட்டு வருவதாக தரவுகளுடன் இன்றைய குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு மனோ கணேசன் முன்வைத்திருந்தார். இந்த விடயத்தில் பாரபட்சம் பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் இந்த பாடசாலைகளில் தமிழ் மொழி மூலமான வகுப்புகளை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். பல அதிபர்கள் ஒன்றிணைந்து தமிழ் வகுப்புகளை திட்டமிட்டு குறைப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சஜித் பிரேமதாச தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ருஹினு, ராஜரட்ட, தென்கிழக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசாங்கம் அரசியல் விளையாடுகின்றது. இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும். அமைப்பை மாற்ற வந்த தேசிய மக்கள் சக்தி அரசு அதே பழைய பாதையில் தொடர்கிறது. அத்துடன் ருஹினு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சமந்தகுமாரவின் நியமனத்தில் அதிக மதிப்பெண் பெற்றவருக்கு பதிலாக இரண்டாவது அதிக மதிப்பெண் பெற்றவரை நியமிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு கூட பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவை பாதிக்க முடியாது என்றும் இந்த நிலையை மாற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்காக கதிர்காமத்தில் கட்டப்பட்ட வீடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று தன்னிடம் விசாரணை நடத்தியதாக ருஹினு கதிர்காம மகாதேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை திஷான் குணசேகர தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த வீடு விமலரத்ன என்ற நபரால் கட்டப்பட்டது என்றும் கதிர்காமம் கிரிவெகர விகாரையின் அப்போதைய பீடாதிபதியால் நிதி அளிக்கப்பட்டது என்றும் கூறினார். வீட்டை கட்டியவர் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாகவும் கதிர்காமம் கிரிவெகர விகாரையின் அப்போதைய தலைமை தேரர் காலமானார் என்றும் கூறிய திஷான் குணசேகர கட்டிடம் தொடர்பான விவரங்களை அறிந்த ஒரே நபர் அவர்தான் என்றும் கூறினார். அத்துடன் சொத்து பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக CID தன்னை அழைத்ததாக அவர் கூறினார். அந்த வீடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது அல்ல என்றும் கதிர்காமம் கிரிவெகர விகாரையில் அப்போதைய தலைமை தேரரால் மஹிந்தவுக்காக கட்டப்பட்டது என்றும் திஷான் குணசேகர வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் போரின் போது மஹிந்த ராஜபக்ஷ ஆலயங்களுக்கு சென்ற போது அவர் ஹோட்டல்களில் தங்கவில்லை. மாறாக வீடுகளிலோ அல்லது ஆலய சொத்துக்களுக்குள் கட்டப்பட்ட சிறிய இணைப்பகுதிகளில் தங்கினார். சந்தேகத்திற்குரிய இந்த சொத்தும் இதே போன்ற கட்டிடம்தான் என்று அவர் கூறினார். பொலனறுவை காவல்துறை பிரிவின் கண்டியபுர பகுதியில் வைத்து நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெயை வைத்திருந்த 2 சந்தேக நபர்களை சிறப்பு அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 41 மற்றும் 51 வயதுடைய பன்னல மற்றும் சந்திவெளி பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. பொலனறுவை காவல்துறை பிரிவில் கைத்தொழில்பேட்டை பகுதியில் தரமற்ற தேங்காய் எண்ணெயை லொரி ஒன்றில் கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவரும் தரமற்ற தேங்காய் எண்ணெயை உடமையில் வைத்திருந்த மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 7920 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொண்ட 36 இரும்பு பீப்பாய்கள் மற்றும்
தேங்காய் எண்ணெய் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட லோரியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக பொலனறுவை பொது சுகாதார அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை பொலனறுவை பொது சுகாதார அலுவலகம் முன்னெடுத்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் மாத்திரமே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமது பங்காளி கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அண்மையில் 9 கட்சிகள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதாகவும் அந்த அனைத்து கட்சிகளும் இணைந்துள்ளதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது எனவும் தெரிவித்தார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக போலீசாரை தவறாக வழியணி நடத்தியதாகவும் தவறான தகவல்களை வழங்கியதாகவும் கூறப்படும் ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் அர்ஷன கெகுனுவெல மார்ச் 24 வரை இந்த சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு இன்று உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இவர் தற்போது கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் இஷாரா செவ்வந்தி திக்வெல்லவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு பொய்யான தகவல் அளித்தமைக்காகவே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அல் ஜசீரா ஊடகவியலாளர் மெஹ்தி ஹசன் மேற்கொண்ட நேர்காணலை வேடமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, மெஹ்தி ஹசனை முன்னரும் நான் பார்த்திருக்கின்றேன். மோதல் போக்குடன் எப்போதும் ஆக்ரோஷமாகவே அவர் காணப்படுவார். ரணில் விக்ரமசிங்கவுடனான அவரது நேர்காணல் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. தாக்குவதை நோக்கமாக கொண்ட நேரடி விசாரணையாகவே அதை நான் பார்க்கிறேன். அத்துடன் நேர்காணல் வழங்குபவர் எதிரியின் பக்கம் செல்வது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் நோக்கம் ஊடகவியலாளரிடம் இருந்தது. இதற்காக இலங்கை எதிர்ப்பு உணர்வுள்ள பார்வையாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். அத்துடன் சொந்த சொல்லாடலுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை தெரிவித்தார். பதில்கள் தமது விருப்பத்திற்கேற்ப இல்லாவிட்டால் அதை செவிமடுக்க அவர் மறுத்தார். பலமுள்ள நாடுகளின் தலைவர்களை அவர் இவ்வாறு கையாள்வாரா என்ற கேள்வி எழுகிறது. அவர்களின் யுத்த குற்றங்கள், அவர்களின் மனித உரிமை மீறல்கள் குறித்து இதே அளவு ஆக்ரோஷத்துடன் விமர்சிப்பாரா என்று முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி கேள்வி எழுப்பியுள்ளார்.